சாம்சங் கேலக்ஸி S25 FE ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டாலர் மதிப்பை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா 50,000 கிட்ட. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஆஃபரில் வாங்கினா 30,000லேருந்து 40,000க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். இல்லை என்ன ஸ்பெக் இருக்குன்றத சொல்லிடுறேன். 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது இருக்குது. ப்ராசஸரில் தான் பார்த்தீங்கன்னா Exynos 2400 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் Snapdragon 8 Gen 3 8 Gen 3 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஸோ ப்ராசஸர் எப்பயுமே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, Exynos தான் கொடுப்பாங்க. ஸோ 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா வித் OS-ஓட இருக்குது. அதுக்கப்புறம் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 8 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்குமே 12 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது இருக்கு. 4900 mAh பேட்டரி, 45 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்றது இருக்கு. அது போக IP ரேட்டிங் அது இதுன்னு இருக்கு. இதோட பட்ஜெட் தான் 55,000 ஏன் 50,000 வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. ஏன்னா நமக்கே தெரியும் ஃபேன் எடிஷன் சொல்லிட்டு ஒன்று லான்ச் ஆகுது அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 30,000 15,000 கிட்ட லெஸ் ஆகி நம்மளால் 30-35க்கு ஆஃபர் டயத்தில் வாங்கிக்க முடியும். ஸோ 30-35ன்னு பார்க்கும்போது ஓகே, 55க்கு இது ஒர்த்து இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.